அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக இந்த குடும்பம் வாய்ப்பேச முடியாத குடும்பம் மூதூரிலே வசிக்கிறார்கள் 4 குழந்தைகளுடன் என்று ஒரு பதிவை போட்டிருந்தோம் வலைத்தளத்திலே. அல்ஹம்துலில்லாஹ் அதை அந்த வலைத்தளத்திலே அந்த இவர்களுடைய கஷ்டமான நிலைமைகளை பார்த்து எங்களுடைய கென்யாவை பிறப்பிடமாகவும் குவைட்டிலே அவர் தொழில் நிமித்தமாக வேலை செய்து கொண்டிருப்போருமான அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இவர்களுக்கு தண்ணி அதாவது லைன் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு 30,115 ரூபா 31,000 அனுப்பியிருந்தார்கள். அதை நாங்கள் கட்டியிருக்கிறோம் பேங்கில். இன்ஷால்லா ஒரு 2-3 நாளில் கொடுப்பாங்க தண்ணியை கனெக்ஷனை. நாங்கள் கனெக்ஷனுக்குரிய கொடுப்பனவை கட்டிவிட்டோம் பேங்கில். இனிமேல் 2 நாட்களுக்குள் அவர்களுக்கு நீர் இணைப்பு வழங்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ் அதற்காக அந்த சகோதரருக்காக பிரார்த்தனை செய்துள்ளுங்க. அவர்களுக்கும் அவள் குடும்பத்துக்கும் இதுக்காக உதவியை சதக்கத்துள் ஜாரியா. அதோட நீங்களும் இவர்களுக்கு வாய் பேச முடியாது. இவர் கணவர் 4 குழந்தைகள் இருவருக்கும் வாய் பேச முடியாது. அத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அந்த மகள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஒரு சின்ன துவா பிரார்த்தனை செய்ய சொல்லி கத்தவனான்னு சொல்லுங்க. சகோதர அவர்களே, உங்களுக்காக துவா பிரார்த்தனை அவங்க இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த நாங்கள் இதை கையாளிக்கிறோம். பார்த்துக்கலுங்க கனெக்ஷன் தரதுக்கு இன்ஷா அல்லாஹ். அத்தோடு இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவர்களுக்கான வீடும் நாங்கள் கட்டி கொடுக்க காத்து கொண்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில். அதுக்கான உத்தரவாதம் தரப்பட்டு விட்டது இன்ஷா அல்லாஹ். அந்த வளவுக்குள்ளே இந்த லேண்ட் அவங்களோட பேரில் தான் இருக்குது. தமிழ்நாடு இவர்களுக்கான இந்த வீட்டும் அழகான முறையில் நாங்கள் நிர்மாணித்து கொடுக்க இருக்கிறோம் வெகு விரைவில். அந்த சந்தோஷமான செய்தியும் தெரிவித்துக் கொண்டு அதற்காக உதவி செய்யும் அந்த தனவந்தர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் பிரார்த்தனை செய்வாங்க. இது அதிகமாக ஷேர் செய்யுங்க. அந்த கரண்ட் வசதியும் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் வீடு கட்ட போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த இந்த இதில் தான் கட்ட போகிறோம். இந்த லேண்ட் தான் இது. இந்த வீட்டில் தான் இந்த இவங்களுக்கான அழகான வீடு ஒன்று அமைத்து தர கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த பெண் பிள்ளை ஸ்கூல் முடிந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த யூனிஃபார்ம் மூத்த மகள், 2வது மகள், 3வது, 4 பெண் குழந்தைகள். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இப்போ அந்த ஓட்ட கனெக்ஷனை கொடுத்துருக்குறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அனைவரும் பிரார்த்தனை செய்துள்ளுங்க. நீங்களும் வாசித்துக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிருபை செய்யணும். மாஷா அல்லாஹ். ஹாப்பி சரி பார்த்துக்கொண்டு நல்லவங்க அதிகமாக ஷேர் செய்யுங்க. இவர்களுக்கான வீடும் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.